ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 21/6/2025 சனிக்கிழமை என்று ஏகாதசி தேதி வருது. பெருமாளுக்கு உரிய கிழமை சனிக்கிழமை. அந்த நாள்ல பெருமாளுக்கு உரிய திதி வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த நாள்ல யாரும் பெருமாள் வழிபாட்டை செய்ய தவறவிடாதீங்க. பெருமாள் வழிபாடு நம் வறுமையை நீக்கும், செல்வ செழிப்பை உண்டாக்கும். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். பெருமாளோட ஆசிர்வாதத்தை நம்ம பெறுவதற்கு நிச்சயமா சனிக்கிழமை அன்று எல்லோருமே வீட்டில் செய்ய வேண்டிய பெருமாள் வழிபாடு பற்றியும், வறுமை நீங்கி செல்வ வளத்தை கொடுக்கும் ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றியும் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சனிக்கிழமை அன்று சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து குளிச்சிருங்க. ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி அந்த நாளை நீங்க துவங்குங்க. விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம். ஆரோக்கியத்துல பிரச்சனை உள்ளவங்க, பசி தாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க சாதாரணமா எப்பொழுதும் போல சாப்பிட்டு நீங்க விரதம் இருக்கலாம், அசைவத்தை தவிர்த்து. பெருமாளை நீங்க வழிபாடு செய்யலாம், தவறு இல்லைங்க. அன்றைய நாள் முழுவதும் ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லுங்க. சனிக்கிழமை முழுவதுமே ஏகாதசி திதிங்கிறது இருக்கு. 21/6/2025 சனிக்கிழமை அதிகாலை 3:33 வரைக்கும் தசமி திதி இருக்கு. அதற்கு பின்பு ஏகாதசி திதி தொடங்குது. 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை 1:52 வரைக்கும் ஏகாதசி திதிங்கிறது இருக்கு. சனிக்கிழமை எப்பொழுதும் போல நீங்க குளிச்சுட்டு பெருமாளை மனதார நினைச்சிட்டு உங்க அன்றாட வேலையை நீங்க துவங்குங்க. அன்று மாலை நீங்க பூஜை அறையில விளக்கேற்ற வைப்பீங்க இல்லையா, உங்க குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபம் ஏற்றுவது, குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு அரச இலை கிடைத்தது அப்படின்னா நீங்க சனிக்கிழமை அன்று காலையிலேயே நீங்க வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வச்சிருங்க. அந்த அரச இலையில தீபம் ஏற்றுவது நமக்கு அரசனை போல வாழ்வு கிடைக்கும். ஆண்டியையும் அரசனாக்கும் அரச இலை தீபம். உங்களால முடிந்தது அப்படின்னா அன்றைய நாள்ல நீங்க அரச இலை தீபம் ஏற்றலாம். அப்படி அந்த இலை கிடைக்கலன்னா நீங்க துளசி இலை வைத்தும் நீங்க தீபம் ஏற்றலாம். ஒரு தாம்பாளத்துல ஒரு கைப்பிடி அளவு துளசி வைத்து அதுல ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நெய் தீபம் ஏற்றுவது கூடுதல் சிறப்பு. அதுல கொஞ்சமா உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்தா நுணுக்கி போடுங்க. அது இன்னும் கூடுதலா நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்குன்னே சொல்லலாம். பண வரவு அப்படின்னாலே பச்சை கற்பூரத்துக்கு ஒரு தனி இடம் இருக்கு. பெருமாளுக்கு உகந்த அந்த பச்சை கற்பூரத்தை அந்த பெருமாளுக்குரிய அந்த நாளிலே திதியிலே நம்ம போட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பான பலனை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். பெருமாளுக்கு நீங்க அன்றைய நாள் உங்களால முடிந்தது அப்படின்னா நெய்வேத்தியமா தயிர் சாதம் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களால முடிந்த பொருட்களை நீங்க வச்சு நீங்க நெய்வேத்தியம் பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க மறக்காம தயிர் சாதம் செய்து வைத்து அதுல 2 துளசி இலையை வச்சு நீங்க தீப தூபம் ஆராதனையை நீங்க காட்டுங்க. பெருமாள் வழிபாடு அப்படின்னாலே துளசி இல்லாம இல்லை இல்லையா, அதனால துளசி இலை கொண்டு பெருமாளை அலங்கரிங்க. அதே மாதிரி இங்க வைக்கக்கூடிய தண்ணீர்ல துளசி இலை, கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய் பிச்சு போட்டு நீங்க பெருமாளுக்கு அந்த தீர்த்தத்தை வைக்கலாம். அன்றைய நாள்ல ஓம் நமோ நாராயணா, கோவிந்தா கோவிந்தா இந்த மாதிரி நாமங்களை நீங்க சொல்லுங்க. இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு விரதம் இருக்கிறவங்க அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டு உங்க விரதத்தை முடிக்கலாம். இதோட சேர்த்து பெருமாளின் பாதத்துல நீங்க இந்த 3 பொருட்களை வைக்கணும். அது என்னென்னு பார்த்தா ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம். இது 3மே பெருமாளுக்கும் தாயாருக்கும் உகந்தது. மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த இந்த 3 பொருட்களையும் நம்ம ஏகாதசி திதியில பெருமாளின் பாதத்துல நம்ம வைக்கணும். இந்த 3 பொருட்கள் சேர்த்துதான் நம்ம பெருமாளுக்கு தீர்த்தமும் தயார் செய்யணும். ஒரு சின்ன கிண்ணத்துல தேவையான அளவுக்கு 3 பொருட்களையும் எடுத்து பெருமாள் பாதத்துல வச்சு பூஜையை செய்யுங்க. இந்த 3 பொருட்களையும் எடுத்து நல்லா தூள் செய்து பொடியாக்கிக்கோங்க. இந்த தூளை உங்களுடைய வீட்டின் மூளை முடுக்குகள் எல்லாம் நீங்க தூவி விடலாம். பெருமாளே, எங்கள் வீட்டை பிடித்த தரித்திரம் விலகணும், வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் விலகணும் அப்படின்னு சொல்லி இந்த பொடியை நீங்க தூவி விடுங்க. நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் நின்றுக்கிட்டு உங்க உள்ளங்கையில இந்த பொடியை வச்சுக்கிட்டு நிலைவாசலுக்கு உள்ளே பார்த்தவாறும் இந்த பொடியை நீங்க ஊதி விடலாம். உங்க வீட்டில் பெருமாளின் வருகை, மகாலட்சுமி தாயாரின் வருகை, பண வருகையும் இருக்கும். இந்த பரிகாரத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்து பாருங்க. அது மட்டும் இல்ல, கொஞ்சமா தண்ணியில கூட இந்த தீர்த்தம் மாதிரி கலந்து இந்த பொடியை கலந்து வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடலாம். அதோட மனமுமே
பணத்தை எப்படி ஈர்த்துட்டு வந்து கொடுக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு வசீகரமான ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு அற்புத நறுமணம் கொண்ட அந்த அந்த 3 பொருட்களையும் வைத்து நம்ம செய்யும் பொழுது நமக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புல வரதான் நம்ம உணரலாம். இந்த பொடியை கொஞ்சமா பச்சை தண்ணியில கூட வச்சு மூட்டையா கட்டி நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோல வைக்கலாம். பச்சை வந்து ரொம்ப ரொம்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள், பச்சை நிறம். அதனால அந்த பச்சை நிறத்துல நீங்க அந்த துணியை முடிஞ்சு நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம். இப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு கூட நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம். முடிந்தா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு இந்த பெருமாள் தீர்த்தத்தையும் வாங்கி அருந்திட்டு தாயாரையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. போகும்பொழுது பெருமாளுக்கு பிடித்த துளசி இலையை வாங்கி கொண்டு போய் கொடுங்க. மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடு திரும்புங்க. எளிமையான பரிகாரம் உங்க பண கஷ்டத்தை தீர்க்க உதவும். இது வந்து கோடியில ஒரு நாள், லட்சத்துல ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா அதி அற்புதமான சில நாட்கள் வந்து எப்பொழுதும் வரதுங்கிறது கடினம். ஏன்னா பெருமாளுக்குரிய அந்த சனிக்கிழமையிலே ஏகாதசி திதி வருவது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுவும் தேய்பிரை ஏகாதசி. நம்முடைய வீட்டில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போகணும், கஷ்டம் கரையணும், கடன் கரையணும், பணம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு வழிபாட்டை தவற விடாதீங்க. சனிக்கிழமை அன்னைக்கு மறந்துடாதீங்க. அதி அற்புதம் வாய்ந்த இந்த நாள் உங்க கஷ்டத்தை தீர்க்க வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப 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 விசேஷமான நாள். இந்த நாளை தவற விடாதீங்க. நிச்சயமா உங்க வீட்டுல எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அது படிப்படியாக குறைவதை உங்க கண்கூடா உணரலாம். பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினைங்க. அனைத்தும் உங்க குடும்பத்துல நல்லதாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் கொடுங்க. அதன் மூலயமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். நன்றி.